நாளிலே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே ஒரு முக்கியமானவர் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும். இந்த 1 ராஜாக்கள் 17, 18, 19 இங்கெல்லாம் யார் வர்றாங்க? ஆமாங்க, எலியா. இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தையே நான் வாசித்ததே கிடையாது பிரதர். இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம். கண்டிப்பாக நாம் என்ன பண்ணி ஆகணும்? வாசித்தே ஆக வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கதை சொல்லுவதற்காக என்ன சொல்லுவது, இந்த தங்கமணி, சிறுவர் மலர், தங்கமலர், சிறுவர் மலர், அதெல்லாம் நீங்கள் வாசித்து கதை சொல்லவே வேண்டியதில்லை. வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற அழகான சின்ன சின்ன வரலாற்று சம்பவங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி, பைபிளே படிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, நாம் எடுத்து சொல்லுவதற்கு அது உதவியாக இருக்கும். அது ஒரு வரலாறு. அந்த வரலாறு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே ஒரு நாவலை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலலாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாகவே நடக்கிறது. ஆனால் அநேக இடங்களில் வேதாகமத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அது ஒரு நாவலை போல இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மால் அதை ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. இப்படி கூட நடக்குமா? ஏன்னா தேவன் அவர்களுக்கு பின்பதாக இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார். இங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. அங்கே அவன் ஒரு தெருக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறது. இந்த வசனத்தில் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதனால் இந்த வசனத்தை அப்படியே என்னுடைய செய்திக்கு தலைப்பாக வைத்து கொண்டேன். இங்கே உனக்கு என்ன காரியம். இந்த இடத்துல காரியம்ங்கிற இடத்துல வேலைன்னு நான் போட்டுக்கிட்டேன். எல்லாம் ஒன்று தாங்க, வேற ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, எல்லாம் ஒன்று தான். இங்கே உனக்கு என்ன வேலை, இதுதாங்க செய்தியினுடைய தலைப்பு. என்ன பிரதர் இப்படி ஒரு செய்தியா? இங்கே உனக்கு என்ன வேலை? தேவன் எலியாவை அப்படித்தான் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன வேலை? பல இடங்களிலே வேதாகமத்திலே தேவன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார். தேவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அதற்குள்ளாக இருக்கிறது என்று அர்த்தம். சாதாரணமாய் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். அதிலும் முக்கியமாய் தேவன் கேட்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். ஏன் எலியாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார்? இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை என்கிற கேள்வி ஏன் கேட்கப்பட வேண்டும்? ஆதாமை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்டார், எங்கே இருக்கிற நீ? காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? உன் சகோதரன் எங்கே? தேவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்மையாய் நாம் பதில் சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த நிமிஷமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். அந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு நாம் சொன்னோன்னு சொன்னால் அன்றைக்கே நாம் ரட்சிக்கப்பட முடியும், மனம் திரும்ப முடியும், அல்லது பின்வாங்கி போயிருந்தால் முன்னேறி வர முடியும், தேவனுடைய வழியில் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் கேள்வி கேட்க வந்த யூதர்களை பார்த்து இவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க சரியான பதிலை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எப்பொழுதோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. போதகரே, இவரை வந்து கேள்வி கேட்டாங்க, போதகரே இவற்றையெல்லாம் செய்கிறீங்களே, எந்த அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீங்க சொல்லுங்கள், எந்த அதிகாரத்தில் நீங்கள் இதை செய்கிறீங்க? ஏன்னா அதிகாரம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டார், யோவான் ஸ்நானகன்னு சொல்லிட்டு, அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எந்த அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு?
என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்க போனால் இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொன்னாங்க? தெரியாது அப்படின்னாங்க. ஆண்டவர்னு சொன்னார், என்ன சொல்லிட்டாரு? தெரியாது அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். திரும்பி ஆண்டவர் கேட்டார்ல, அந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது. திரும்பி தேவன் கேட்டார் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தா அவங்களுடைய எல்லா கேள்விக்கும் விடை கிடைத்திருக்கும். கேட்டார், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா? எந்த அதிகாரத்தில் அவன் கொடுத்தான்? இவங்க யோசித்தாங்க. தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னோன்னா நீ ஏன் போய் விசுவாசிக்கல அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஏன்னா இவங்க யோவான் ஸ்நானம் பக்கமே போகலை, இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி, மனுஷனால தான் உண்டாச்சுன்னு சொல்லிட்டா ஜனங்கள் எல்லாம் அவரை உண்மையா தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு அறிந்திருக்கிறாங்க. மனுஷனா தான் சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. இவங்களை என்ன பண்றதுன்னே தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க உண்மையான பதிலை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, போதகரே அவர் தேவனால தான் கொடுத்தாரு, நாங்க போய் எடுக்கல, ஆனா அவர் தேவனால தான் கொடுத்தாரு அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா ஆண்டவர் அடுத்து சொல்லியிருப்பாரு, அந்த தேவனால் வந்தவரே என்ன சொன்னாரு என்னை பத்தி? இதோ நான் சாதாரணமாக தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார், அவர் சொன்னதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு போயிருப்பார். இவங்க கேட்ட கேள்விக்கு அழகாக பதில் கிடைச்சிருக்கும். தேவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மிடத்துல தெளிவான பதில் இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுதே நம்ம சரியான பாதைக்கு வந்துடுவோம். இங்கே எலியாவை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், இங்கே உனக்கு என்ன வேலை? இதை எலியா உணர்ந்து, ஆமா நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னடா அது உணர்ந்து அதற்கு சரியான பதிலை எலியா சொல்லி இருந்தா எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமே நடந்திருக்கும். இங்கே எலியா ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் கேள்வி கேட்டார், இங்கே உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி. இந்த கேள்வி யார் கேட்க முடியும்னு சொன்னா அதை ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறேன். ஒரு முறை நான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்என்எல்ல பகுதி, அதாவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு சப்கான்ட்ராக்டர் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவோன்னு சொன்னால், அப்போல்லாம் நான் சொல்லுவது 2000 வருஷத்தில், அப்போ இந்த செல்ஃபோன் அதிகமாக இல்லாத ஒரு நிலைமை. அப்போ எல்லார் வீட்லேயும் டிஓடி, அதாவது லேண்ட்லைன் தான். இந்த எங்கே பார்த்தாலும் ஃபோனாக இருக்கும். அப்போ எக்ஸ்சேஞ்சில் ஃபோன் அதிகமாக ரிப்பேர் ஆயிரும். அதை கான்ட்ராக்ட் எடுத்து போய் ரெடி பண்ணி கொடுத்துடணும். ரெடி பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்டு பில் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சாக போவேன் நான். போன உடனே அங்கே ராஜ வரவேற்பு இருக்கும் எங்களுக்கு. ஏன்னு கேட்டால், இந்த லைன்மேன் அல்லது வீடு வீடுக்கு போய் ரிப்பேர்னு சொல்லி அவங்க ஃபோனை, ஒரு சின்ன ரிப்பேர்னா போதும் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சின்ன சரசரப்பு இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இவங்க போய் அவங்ககிட்ட சொல்லப்போனால் காசு வாங்கக்கூடாது, ஆனால் இவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்காகவே கொஞ்சம் ரிப்பேர்னாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு ராஜ வரவேற்பு கொடுத்து அப்படி ஒரு பெரிய அங்கே ஒரு ஏசி ரூம் இருக்கும் எப்பயுமே எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும், அதில் உட்கார வச்சுருவாங்க எங்களை. உட்கார வைக்கும்போது ஒரு முறை சொன்னார், நான் செல்வபுரம் என்று நினைக்கிறேன் கோயம்புத்தூரில், அந்த பகுதியில் இருந்துட்டு அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போகும்போது அந்த லைன்மேன் சொன்னார். அப்புறம் ஏயும் என்னை பார்த்தார், பிரதர் சகோதரர் உங்களுக்கு எல்லாம் இங்கே எல்லா வசதியிலும் இங்கே இருக்குது, இந்த ரூமில் தண்ணி அங்கே வச்சாச்சு, இங்கே நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம், உங்களுக்கு இங்கே வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கும் சில ஸ்நாக்ஸை கொண்டு வச்சுட்டாங்க, உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை மாத்திரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஏசி ரொம்ப குளிராக இருந்ததுனால கொஞ்சம் வெளியில் நிற்கலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு வெளியில் அந்த வெயில் அப்படி நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த ஏய் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்வியில் சரியான அர்த்தம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே உள்ளே வச்சாச்சு, எல்லா தேவைகளையும் உள்ளே இருக்குது, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் விளக்கி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அதே நிலைமையில தான் ஆண்டவர் கேள்வி கேட்டார். எலியாவுக்கு
பல காரியங்களை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, பல விஷயங்களை செஞ்சு இதை மாத்திரமே செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா எலியா வேறொரு இடத்துல நிற்கிறாரு. அப்போ தான் எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். அப்படி என்ன எலியாவுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்தார்? ஏன் எலியா அங்கே போய் நின்றுட்டு இருந்தார்? 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசேபாலுக்கு அறிவித்தான். அப்போது ஏசேபால் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டிருந்தான். டிப்ரெஷன், பயங்கரமான மன அழுத்தம், மனசோர்வு, இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்று. எல்லாருமே இந்த கட்டத்தை ஒருவேளை நாம் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கலாம். மன அழுத்தம், இங்கே எலியாவுக்கும் பயங்கரமான மன அழுத்தம். ஒரு ராணி எலியாவை கொல்லுவதற்கு சபதம் விட்டாயிற்று, நான் கொன்றே தீர்வேன் உன்னையே. இதை கேட்ட உடனே இவர் பிராணனை தப்பித்து கொள்வதற்காக ஓடுறாரு. ஓடி போய் ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது, ஒரு சூறை செடி கீழே படுத்து கொண்டு இருக்கும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கிறது. அப்பதான் தேவன் பார்த்து கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. தேவன் எதற்காக இந்த கேள்வியை கேட்டாருன்னு சொன்னா, இதற்கு முன்பதாக நடந்த எல்லா சம்பவங்களையும் அவர் மனதில் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறாரு எலியாவின் இடத்துல. தேவன் இதற்கு முன்பதாக என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு கேட்டோன்னு சொன்னா, 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து வைத்திருந்தால் மாத்திரம்தான் இந்த எலியா எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த எலியா இந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் இடைப்பட்ட கால ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்கள். 4 வருடங்களாக தேவன் எலியாவுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் அவரை குறித்தும் எல்லா விஷயத்தையும் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டு கடைசியில் 19ஆம் அதிகாரத்தில் எலியா பயந்து நடுங்கி ஒரு ராணிக்காக ஓடும்போது தான் தேவன் பார்த்து கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன வேலை? அப்படி என்ன எலியா பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக்கொண்டாரு? முதல்ல பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது, எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. எலியாவை குறித்து நாம் முதல்ல அதை கற்றுக்கொள்ள வேண்டும். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காலத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். போதும். இந்த இஸ்ரவேல் நாட்டில ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எலியாவை தெரிந்தெடுத்தார். எலியாவின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, மழை பெய்யாது, எங்குமே பஞ்சம் உண்டாயிரும். அதே மாதிரி எலியா இந்த வார்த்தையை அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருக்கிற ஆகாபுக்கு அறிவித்தார். ஆகாபே, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யாது. இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகர் சமாரியா. சமாரியா எங்கும் மழை பெய்யாது, எங்கும் பஞ்சம் உண்டாகக்கூடிய ஒரு நிலைமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக இருக்கும்போது ஆண்டவர் எலியாவை கூப்பிடுறாரு. நீ வாப்பா, ஒன்று நான் தனிப்பட்ட முறையில் போஷிக்க போகிறேன். கேரித் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கிறது, அங்கே போய் நீ உக்காந்துக்க. எலியா போயிட்டாரு நேராக. அங்கே அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது என்னங்க? காகம். இங்கே முதலாக எலியா ஒன்றை கற்றுக்கொண்டார்.
மனித உதவி எந்த விதத்திலும் தேவனுக்கு தேவையே இல்லை. எந்த மனிதனுடைய எந்த உதவியும் தேவையில்லை. தேவனால் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போஷிக்க முடியும் என்பதை எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு பெரிய லெசன் பார்த்தீங்களா? எலியாவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏதோ ஒரு மனுஷன் எங்க இருந்தாவது வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மனிதன் எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருப்பார். சில இடங்கள்ல மனிதர்கள் மூலமாய் செய்கிறார். ஆனால் அதை காட்டிலும் அடுத்த படிக்கு நாம மேலே போயாகணும். மனிதர்கள் கூட தேவையில்லை தேவனுக்கு. எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். முல்லர் ரொம்ப அருமையான ஒரு தேவ பிள்ளை. அவரை குறித்து அதிகமாக நீங்கள் கற்று இருந்திருப்பீங்க. அவர் என்ன நடத்திட்டு இருந்தாருங்க தெரியலையா? 18வது நூற்றாண்டில் ஒரு பெரிய ஆசிரமம், அனாதை ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் கூட அவருடைய அநேக பிள்ளைகள் அங்கே இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவர் பட்னியாக விட்டதே கிடையாது. ஆனால் யாரிடத்திலும் ஒரு நாள் கூட கொடுங்கள் என்று கேட்டதும் கிடையாது. கொடுங்க அப்படின்னு கேட்டது கிடையாது. தேவன் அழகாக அந்த விடுதியை நடத்தி வந்தார். ஒரு முறை காலையில் யாருக்குமே சாப்பாடு இல்லை. யாருக்குமே சாப்பாடு இல்லை. 10 மணி ஆச்சு. பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. பயங்கரமான பசி. அவர்கள் எல்லாம் எப்படா நமக்கு சாப்பாடு கிடைக்குன்னு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பட்னியாக இருக்க வேண்டி வருமோ? முல்லர் பார்த்தாரு, ஜெபித்தார். தேவன் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணுங்க. பிள்ளைகள்னால தாங்க முடியல. ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டை எடுத்துட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காந்துட்டாங்க. இவருக்கு வேதனை தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த நாள்? இது உண்மையில் நடந்த சம்பவம். அவருடைய சாட்சி ஒவ்வொன்றும் நீங்கள் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். திடீரென்று கதவு தட்டப்படக்கூடிய ஒரு சத்தம். திறந்து பார்த்தா ஒரு லாரி டிரைவர் அந்த யூனிஃபார்மோடு வந்து நிற்கிறாரு. இவர் கேட்குற என்ன என்ன அப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப தொலைவுக்கு பால் எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்கள் விடுதி முன்னாடி எங்கள் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. நாங்கள் சொன்ன நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர முடியாது. இதெல்லாம் கெட்டு போயிடும். இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த விடுதியை நாங்கள் பார்த்தோம். இதை இங்கே கொடுக்க சொல்லுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. God can provide. எந்த இடத்துலையும் யாரை கொண்டு வேண்டுமானாலும் தேவனால் போஷிக்க முடியும் என்பதை எலியா கற்றுக்கொண்டார். காக்கா வந்து கொடுத்துச்சுங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எலியா ஒரு பெரிய லெசனோட ஆரம்பிக்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 7வது வசனம் வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதற்கு முன்பதாக நாம ஒரு வாசித்தோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை 4வது வசனத்தில் வருகிறது. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். இங்கே உன்னை போஷிக்க யாரு கட்டளையிட்டேன்? ஒரு விதவைக்கு நான் அதை கட்டளையிட்டேன். தேவன் கட்டளை மாத்திரம்தான் எடுக்கிறார். உன்னை போஷிக்க காகத்துக்கு நான் கட்டளையிட்டேன், நீ ஒன்றும் யோசிக்காதப்பா, நீ போ. எலியா அதை விசுவாசித்து போனார். அடுத்து அங்கே தண்ணி தீர்ந்த உடனே, ஓகே, இப்போ நான் உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டுட்டேன், நீ விதவை வீட்டுக்கு போ. இதை வாஸ்து பார்த்தா இவர் விதவை வீட்டுக்கு நேராக போகிறாரு. அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அம்மா விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறது. இவர் என்ன நினப்பில் வந்தாருன்னு சொன்னால், தேவன் வந்து இந்த விதவை மூலமாக நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு.
ஆனால் அங்கே விதவையினுடைய லைஃப் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவு, இவ்வளோன்னு மாவு. அந்த அம்மா மனசுக்குள்ளே என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாவில் ஒரு சின்ன அப்போ 2 சுட்டு நான் ஒன்றை சாப்பிட்டுட்டு என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். அதுக்காக அந்த அம்மா விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கு, இவர் அங்கே போய் நிற்கிறார். இவருடைய நினைவெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த அம்மா பெரிய பணக்கார அம்மாவாக இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா தேவனை கட்டளையிட்டார். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிச்சு. தேவன் இருவரையுமே போஷித்தார். எலியா மூலமாய் விதவையை போஷித்தார், விதவையின் மூலமாய் எலியாவை போஷித்தார். அங்கே எப்படி வாசிக்கிறோன்னு கேட்டால் 12வது வசனம், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, ஏற்கனவே நம்ம வாசித்துட்டோம். பஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் குறையவும் இல்லை, மாவும் குறையல. அவங்க திருப்தியாக சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. எவ்வளோ அழகாக தேவன் போஷிக்கிறார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்துக்காக ஃபாரின் தான் நினச்சி நிற்கிறாங்க. ஐயோ, அங்கே திரும்பி பார்த்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? நம்ம போஷிக்க முடியும். எந்த ஊழியக்காரருக்கும் விசுவாசமே கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு விசுவாசியால் கூட தேவன் உங்களை போஷிக்க முடியும்னு ஒரு விசுவாசம் இல்லை. நாம் எப்போ பார்த்தாலும் அங்கே தான். ஏன்னா நாங்கள் ஒரு சில சகோதரரை ஒரு ஊழியக்காரர்களுடைய ஐக்கிய கூட்டத்துக்கு போனோம். அங்கே நடக்கிற சம்பவங்களும் அங்கே சொல்லப்படக்கூடிய அறிவிப்புகளுமே எப்படியாவது ஃபாரின் ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சிடணுங்க. எங்களுக்கு வேதனையாக போயிடுச்சு. ஃபாரின் ஸ்பான்சர்ஷிப்பை பிடிக்கணுமா? இங்கே வேதத்தை வாசிங்க. எலியா எப்படிப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க சாக போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. எந்த ஊழியக்காரராவது இப்படி ஒரு அற்புதமாக போஷிக்கப்பட்டு நடத்தினது இந்த காலத்தில் பார்க்குறோமா? இல்லை. ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் கட்டளை இடுறாருன்னு நினச்சி ஓடுறாங்க. ஏன்னா தேவனால் போஷிக்க முடியாதுங்க, போஷிக்க முடியாது. அவர்கிட்ட பணம் இருக்குது, அவரால் போஷிக்க முடியும். யார்? ஃபாரினில் ஒருத்தர் இருக்கிறார். பைத்தியக்காரர்கள். இங்கே எலியாவை போஷிப்பதற்கு தேவன் அழகாக ஒரு பெண்மணியை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதிலிருந்து ஒன்றை எலியா கற்றுக்கொண்டார். முதல்ல தேவன் நம்மை போஷிப்பதற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. இங்கே எப்படி ஒரு சின்ன மாவை கொண்டு வருடம் முழுவதும் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து அதே அற்புதத்தை செஞ்சார். வெறும் 2 மீன் 5 அப்பத்தை வைத்து கொண்டு 5000 பேர் புசிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை செய்தார். God can provide. அதை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு தான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் எதை விசுவாசிக்கிறோன்னு கேட்டால் வேறு விதமாக விசுவாசிக்கிறோம். ஏதாவது ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்து தேவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போம். நோ, தேவன் உங்களை போஷிப்பாருங்க. 2 காரியங்களை எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்தால், அந்த வீட்டில், அந்த விதவையினுடைய வீட்டில் எலியா தங்கி இருக்கும் பொழுது அந்த விதவையினுடைய மகனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுங்க. இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் வாசித்துக்குங்க. பார்த்தா என்ன வைத்தியம் பண்ணியும் சரியாகலை. அந்த விதவை எலியாட்ட அழுகிறா, ஐயோ என்னுடைய மகன் சாக போகிறான். எலியா போனார், மகனை தூக்கி கொண்டு மாடிக்கு போனார். மேலே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பெண்மணியை வைத்துக்கொண்டு என்னை நீர் போஷித்தீர், இவங்களுக்கு இப்படி ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்துருச்சு. ஏன்னா பிள்ளை செத்து போயிட்டான். மேலே போய் ஜெபித்த மாத்திரத்தில் பிள்ளைக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. எலியா இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டாரு. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவனால் செத்தவங்களையும் உயிரோட எழுப்ப முடியும் அப்படிங்கிறத யார் கற்றுக்கொண்டா? எலியா கற்றுக்கொண்டார்.
ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறார், தேவன் கற்றுக் கொடுக்குறார் பார்த்தீங்களா? போஷிக்க என்னால் முடியும்னு கற்றுக் கொடுக்குறாரு. எதுவுமே இல்லாமையிலே, ஒன்றும் இல்லாமையிலிருந்து போஷிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தாரு. ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை கற்றுக் கொடுத்தாரு. செத்து போனாலும் என்னால் உயிரோடு எழுப்ப முடியும் என்பதையும் கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப எலியாவை கூப்பிடுறாரு. எலியாவே வா. எலியாவுக்கு ஒரு பெரிய திருப்தி, தேவனை குறித்த பயங்கரமான விசுவாசம், சகிக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படியே எழுந்து போறாரு. என்ன ஆண்டவரை நான் செய்யணும்? 18ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. பாத்தீங்களா? இப்ப தேவன் அடுத்த ஒரு காரியத்தை எலியாவின் இடத்துல பேசுறாரு. முதல்ல ஒரு சம்பவத்தை சொன்னாரு, நீ மழை இல்லாத வார்த்தையை போய் ஆகாபிட்ட சொல்லு. சரி ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன், மழை பெய்யாது. அடுத்து இடையில நடந்த சம்பவங்கள், எலியாவுக்கு தேவன் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். எலியா ஒரு மூலையில உட்கார வச்சு சாப்பிட வைத்திருக்கலாம். அவர் அங்கே கேரி தாற்றண்டைக்கு போ, விதவியினுடைய வீட்டுக்கு போ, அங்கே மகன் செத்து போனா உயிரோட எழுப்பக்கூடிய நிலைமை, இதெல்லாம் எலியா பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். இப்ப எலியாவை கூப்பிடுறாரு. எலியாவே வா, மீண்டும் ஆகாப் ராஜாவின் இடத்துல போ, நான் சொல்ல வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஏன்னா பயங்கரமாய் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய வசனத்தை வாசிங்க. இங்கே ஆகாப் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, அதையும் நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ஆகாப்புக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆகாப்புக்கு நெருங்கி வேலை செய்கிற ஒபதியா எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். இந்த ஆகாப்பு ஒபதியாவை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு என்ன சொல்றான்னு பார்த்தா, வாசிக்க நேரம் இல்லை. ஒபதியாவை இங்கே வா, ரொம்ப கொடிய பஞ்சமா இருக்கு, நம்ம குதிரை, நமக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே இருக்கு, அரண்மனைக்கு சொத்து நிறைய இருக்கு, இதெல்லாம் பசியினாலே செத்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இந்த பக்கம் போய் தேடு, எங்கேயாவது பசும்புல் இருக்குதா போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுகிறேன். ராஜா இந்த ஒபதியாவும் தேடுறாங்க. அப்படி தேடி போகும்போது தான் இந்த ஒபதியாவை போய் எலியா பார்க்கிறாரு. எலியா பார்த்து சொல்றாரு, ஒபதியாவே, நான் ஆகாபை பார்க்க வேண்டும், ராஜாவை பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆகாப் ராஜா தேவனுடைய தீர்க்கதரிசிகளை யாரெல்லாம் நேரில் பார்க்குறானோ எல்லாத்தையும் கொன்று குவிக்கிறது. ஏன்னா அவன் பாகால் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தான். யெகோவா தேவன் என்று சொல்லி யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று தீர்த்துக்கிட்டே இருந்தான். இந்த உபதியா பயந்து நடுங்கி கொண்டு என்ன காரியம் செய்தான் தெரியுமா? இடையில 4வது வசனம் வாசிங்க. 18:4. இந்த ஒபதியா ஒரு காரியத்தை செஞ்சான். ஆகாப் ராஜா கூடயே இருந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 100 பேரை சேர்த்துட்டான். அநேகர் செத்து போயிட்டாங்க. 100 பேரை சேர்த்து கொண்டு போய் 50 பேர் ஒரு கபீல, 50 பேர் ஒரு கபீல ஒழித்து வைத்தான். ஏன் 50 பேர் பிரித்து ஒழித்து வைத்தான்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். ஒரு பக்கம் கண்டுபிடித்தா ஒரு 50 பேர் செத்தா கூட தேவனுடைய தீர்க்கதரிசி 50 பேர் என்ன பண்ணுவாங்க? உயிரோட இருப்பாங்க. எப்படியாவது அவங்க 50 பேரை ஒழித்து வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தான். நான் அவங்களுடைய பார்வையிலும் பார்த்தேன். அந்த 100 தீர்க்கதரிசிகளும் என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த ஏசபேல் என்று சொல்ற ராணி கொன்று குவிச்சிட்டா, இனி எங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஏற்கனவே தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, நாங்கள் இப்போ ஒளிந்து வேகிற வாழணும், வெளியில வந்து எதையும் வாங்கியும் சாப்பிட முடியாது. ஆனா அவர்களுடைய தேவன் யாரு? யெகோவா தேவன். ஒபதியாவை கொண்டே போஷித்தார். ஒபதியாவுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஒபதியா அரண்மனையில் இருக்கிறாரு. அரண்மனையில் யாருக்குமே பஞ்சம் பசி பட்னி கிடையாது. இவருக்கு கிடைக்கிறது எல்லாம்
ஒபதியா அங்க அவர்களுக்கு அதான் எவ்வளவு தேவன் அழகா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அற்புதமாய் போஷிக்கிறார். 100 தீர்க்கதரிசிகளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு பஞ்சத்திலையும் தேவன் எப்படி நம்மளை போஷிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த ஒபதியாவை பார்த்து எலியா பார்த்து சொல்றாரு, நான் ஆகாபை பார்க்கணுங்க, ஆகாபை பார்க்கணும். இப்போ ஒபதியா சொல்ற, ஐயோ ஆகாபை கொன்று போடுவாரே, இல்லை பரவாயில்ல நான் போய் பார்த்து பேசணும். அப்போ இந்த எலியாவுக்கு ஒபதியா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் ஒரு 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஆகாபுக்கு தெரியாம கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்திருக்கிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் சொல்றாருன்னா, தப்பி தவறி நீ என்ன பண்ணிடாத, ஆகாபின் இடத்துல உளறிடாதன்னு சொல்லி சொல்றாரோ என்னமோ. ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் எலியா விட்டு சொல்லி அனுப்பிட்டார். இங்க எலியா இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டாரு. தேவன் என்னை மாத்திரம் தனிப்பட்ட முறையில் போஷிக்கல, 100 தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போஷித்து கொண்டிருக்கிறார். இந்த தேவன் எனக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கு. அதையும் எலியா கற்றுக்கொண்டு ஆகாபை போய் பார்த்தாரு. ஆகாபை பார்த்த உடனே ஆகாபு ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. 17வது வசனத்தை வாசிங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஆகாப் ராஜாட்ட ஒரு சவால் விடுறாரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆகாபை கூப்பிடுறாரு, ஆகாபை இங்க வா, நீ சாமி கும்பிடுற பாகாலுடைய எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வா. 450 பேர் வந்தாங்க. இப்ப நான் நிக்கிறேன், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலாம், யார் தெய்வம் என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கலாம். பாகால் தெய்வமா அல்லது இஸ்ரவேலின் கர்த்தர் தெய்வமா, யெகோவா தெய்வமா என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கலாம். எப்படி நிரூபிக்கிறது சொல்லுங்க? முதல்ல இந்த 450 தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டு, நீங்க பலிபீடத்தின் மேல உங்க பலி செலுத்துவதற்கான எல்லா விலங்குகளையும் வைங்க, மேல நீங்க ஜெபிங்க. உங்க தேவன் மேல இருந்தாருன்னா அக்கினி அப்படியே வந்து எரித்து அதை பட்சித்து அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அப்ப நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், பாகால் தான் தெய்வம்னு ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்படி இல்லைன்னா நான் மேல ஜெபிக்கிறேன், அது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டாரு. 450 தீர்க்கதரிசிகளும் ஜெபிக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் மேல குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. இங்க வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, கத்தியை வச்சு கீறி கொள்ளுகிறாங்க, இங்க குத்திக்கிறாங்க, சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. நாம தான் நினைக்கிறோம் இந்த சாட்டையை வச்சு அடிக்கிறது, கத்தியில குத்தி, இதெல்லாம் எங்கே வந்துருச்சு? 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. என்னவெல்லாம் செய்து என்ன பண்ணணும்? தேவனை எப்படியாவது வரவழைச்சிடணும். எப்படியாவது முடியை கொடுத்து வரவழைக்கிறேன், கையை கொடுத்து வரவழைக்கிறேன். இப்படிலாம் தேவனை வரவழைக்க முடியாதுங்க. நம்ம மக்கள் கொஞ்சம் வித்தியாசம். 40 நாளுங்க சாப்பிடாம இருந்து கர்த்தரை வரவழைச்சிருவேங்க. 40 நாள். ஒரு ஊழியர் சொன்னார், 42 நாள். ஏன் ஏசு கிறிஸ்து 40 தானே, நான் அவரை காட்டிலையும் பெரியவருங்க. 42 நாள் சாப்பிடாம இருந்து அவரை சம்மதிக்க பண்ண வச்சிருவேங்க. ஆண்டவர் போய் தொலை அப்படின்றவர். வச்சுக்க, என்ன கேட்குறியா வச்சுக்க, அதனாலே அவன் கெட்டு போயிடுவான். தேவனை இப்படி எல்லாம் சம்மதிக்க பண்ண வைக்க முடியாது. இவங்க இங்க கீறி கொள்ளுகிறாங்க, குத்துறாங்க, கத்துறாங்க, ஒன்னும் நடக்கல. இங்க அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எலியா. அவர் சொல்ற வார்த்தையில வாசிக்க ரொம்ப அழகா இருக்கு. தேவனாமா தேவன், எங்க அவன் வர சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு எலியா முன்னாடி நின்றுக்கிட்டு. ஒருவேளை வேலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அங்க பிசினஸ் விஷயமா இப்படி எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. நான் அங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரு இப்படி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பக்கம், இவங்க இன்னும் கத்திய வச்சு தங்களை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ வந்துருங்க. ஒன்னும் அங்க நடக்கல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நேரம் ஆயிக்கொண்டே இருக்கு. 450 பேரும் இனி வரமாட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எலியா பார்த்தாரு, இப்பயாவது எனக்கு வாய்ப்பை கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. நான் வேணா மேல இருந்து அக்கினி வர வைக்கவா? இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கண்டிப்பா நமக்கும் வராது அவருக்கும் வராது, இதுதான் நடக்க போகுது. எலியா பார்த்தாரு, பலிபீடத்தை செப்பனிட்டாரு, அதுல ஒரு காளையை வச்சாரு, காளையை வெட்டினாரு, அதுல தண்ணியை ஊத்து அப்படின்னாரு, குடங்குடமா தண்ணியை ஊத்துங்க அப்படின்னாரு. இவங்க பார்த்தாங்க,
என்னடா தண்ணியை ஊத்த சொல்லி மேல இருந்து அக்னி வந்து பச்சிக்க போகுதா? பச்சை மரத்தை வச்சு எரிச்சாலே எரியாது, காஞ்ச மரமே இன்னைக்கு எரிய மாட்டேங்குது. இவர் தண்ணியை வேற ஊத்த சொல்ல, நல்ல குடங்குடமா ஊத்தினவனே ஒரு சின்ன ஜெபம், ஒரே ஜெபந்தான். எலியாவுக்கு எங்க இருந்து இங்க இந்த தைரியம்லாம் வந்துச்சு தெரியுங்களா? 17ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் எலியா பார்த்துட்டாருங்க. எப்படி வேண்டுமானாலும் தேவன் செயல்படுவார், என்னுடைய ஜெபத்தை கேட்பார், எல்லாம் எலியாவுக்கு அப்படியே உள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தாச்சு, உற்சாகத்தை கொடுத்தாச்சு. ஒரே ஜெபந்தான், ஆண்டவரே நீங்க அவங்களுடைய அக்னியை கொண்டு வாங்க. அக்னி வந்து பட்சித்து போட்டது. அங்க ஓடி இருந்த தண்ணி எல்லாம் என்ன பண்ணுச்சான், அதையெல்லாம் நக்கி போட்டதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இருந்த இடம் தெரியாம எல்லாம் ஆயிருச்சு. உடனே சுத்தியில் இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இஸ்ரவேல் தான் தேவன் சொன்னாங்க. அப்ப எலியா சொன்னார், 450 பாகால் தீர்க்கதரிசியில பிடிங்க அப்படின்னு. எல்லாரையும் போய் பிடிச்சிட்டாங்க. இவன் போய் 450 பேரையும் வெட்டி போட்டான், கொன்று போட்டான். பயங்கரமான வெற்றி, சாதாரணமான வெற்றி அல்ல, பயங்கரமான வெற்றி. ஆனா எலியாவுக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியல, ஒரு பெரிய ஆவிக்குரிய வெற்றிக்கு பின்னாடி எப்பொழுதுமே ஒரு பெரிய தோல்வி இருக்கும். நம்முடைய அஜாக்கிரதை அந்த தோல்வியை கொண்டு வரும் நமக்கு. எப்பொழுதும் வேதத்துல பாருங்க, ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய தோல்வி இருக்கும். சாத்தான் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களை நாம எல்லாவற்றையும் சாதிச்சிட்டோம், ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம அந்த வெற்றியை அடையும் பொழுது அடுத்த நிமிஷம் அதால பாதாளத்தில் விழுந்திருப்போம். இங்கே எலியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ஒரு இடத்துல பேதுருவுக்கு கூட ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாக்கியவான். சாதாரணமா இதை நீ சொல்ல முடியாது. யார் இதை வெளிப்படுத்தி இருக்கிறா? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஒரு காரியத்தை நான் சொல்றேன், மனுஷகுமாரன் பல பாடுகள் பெற்று நான் சாகணும், நான் மரிக்கணும்னு சொன்ன உடனே பேதுரு ஒருபடி மேலே போயிட்டார். பரலோகத்தின் தேவனே என்கிட்ட பேசிட்டாரா? ஆண்டவரே அப்படிலாம் நீங்க சாகக்கூடாதுங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதோ பாடுகள் பட்டு சாக போறீங்க, அப்படிலாம் சாகக்கூடாது அப்படின்ட்டார். அதால பாதாளத்தில் விழுந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ, இதுக்கு முன்னாடி பாக்கியவான். இப்ப சாத்தான். ஒரு பெரிய வெற்றிங்க, ஆனா ஒரு பெரிய தோல்வி. இங்க எலியா இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாச்சு. வெற்றி அடைஞ்ச விஷயம் ஏசபேலுக்கு தெரியல. ஏன்னா அந்த ராணி இந்த சம்பவம் நடக்கும்போது அங்க இல்லை, அந்த அம்மா வேற எங்கேயோ இருக்கு. இவ்வளவு காரியங்கள் நடந்ததெல்லாம் அந்த ராணிக்கு போய் அந்த ஆகாப் ராஜா தான் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாத்தியா, நம்ம கும்பிட்டு இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிலாம் அவன் கொண்டு போட்டான். இப்போ அவங்க திருந்துறதுக்கு ரெடியா இல்லை, கொண்டு போட்டான். உடனே ஏசபேல் ஒரு சத்தியம் பண்ணுச்சு. அதைத்தான் நம்ம வாசித்தோம். 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த கயசபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நடந்த சம்பவங்களை வாசித்து பார்த்தீங்களா? ஏசபேல் ஒருத்தி ஒரு சத்தியம் பண்றா, உன்னை நாளைக்கு இதே நேரத்தில் கொல்லலன்னு சொன்னா என்னுடைய தேவர்கள் என்ன கொல்லட்டும். அதான் அதனுடைய அர்த்தம். அந்த தேவர்கள் யாரு? பாகால். இங்கே எலியா உயிருக்கு பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அநேகமுறை நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். அன்பிலீவ், விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த நிலைமை? ஏன் எலியாவுக்கு இந்த நிலைமை? கடைசியில் இதுதான் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமாய் வைத்திருக்கிறேன்.
ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த விழுந்து போகுதல்? தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களை எலியா மறந்து இருந்தான். தேவன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை மறந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. எப்படிப்பட்ட பஞ்சமானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, தேவனால் போஷிக்க முடியும் என்பதை 17ஆம் அதிகாரத்துல எலியா கற்றுக்கொண்டிருந்தான். இங்க வேதவசனம் என்ன சொல்லுது? தன்னுடைய பிராணனை காக்க ஓடினான். எவ்வளவு நேர் எதிராக இருக்கிறது! பிராணனை காப்பதற்கு ஒரே தகுதியுள்ளவர் தேவன் மாத்திரம்தான். அவர் கற்றுக் கொடுத்தாரு, என்னால எந்த இடத்துலையும் போஷிக்க முடியும். மறந்து போனா. நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பின்னாடி உங்களுடைய பாஸ்ட் லைஃபை திரும்பி பாருங்க. எத்தனை இடத்துல தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார், எவ்வளவு இடத்துல அற்புதமாய் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை விபத்துகளிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எளிதாக நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். எலியா அந்த விதவையை பார்த்து ஒரு வார்த்தை அழகா சொன்னார். 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார் அந்த விதவையை பார்த்து. அதை வாசிங்க. அந்த விதவை ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா. இந்த விதவைக்கு இவர் என்ன அறிவுரை சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொன்னாருங்க? பயப்படாதே. இந்த அறிவுரையை, எவ்வளவு பெரிய ஒரு அருமையான அறிவுரை! உண்மைதான். அநேக முறை நாம் மற்றவர்களுக்கு திடன் சொல்லுவோம். மற்றவர்கள் பரவாயில்ல, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, கர்த்தருக்குள்ள வலிமையா இருங்க. எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை உபதேசங்கள், எத்தனை அறிவுரைகள். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை வரும் பொழுது அந்த சம்பவம் எனக்கு உதவி செய்யல. பயப்படாதேன்னு விதவைக்கு சொன்ன வார்த்தையை இவர் சற்று ஞாபகப்படுத்தி இருந்தா இவர் பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லையே. தன் பிராணனை காக்க ஓடினார். ஆனா விதவையின் வீட்டுல செத்து போனவன் என்ன பண்ணாரு? இவரு உயிரோட எழுப்பினாரு. எலியா மறந்து போயிட்டாரு. நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் மறந்து போயிடுறோம். நேற்றைய தினத்துல தேவன் செய்த அற்புதத்தை இன்னைக்கு நாம ஞாபகத்துல வைக்கிறது இல்லை. அதனாலதான் அநேக இடங்கள்ல நம்ம விழுந்து போய்கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அனுபவத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் ஞாபகப்படுத்தி, அதை உணர்ந்து, அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்குள்ளாக நீடித்து நிற்க முடியும். பாகாலுக்கு பயந்து ஓடினாரு. பாகால் தெய்வம் இல்லை என்று நிரூபிச்சது யாரு? எலியாங்க. பாகால் தெய்வம் இல்லை என்பதை நிரூபித்ததே எலியாதான். ஆனா இந்த அம்மா என்ன சபதம் எடுத்ததுன்னா, அந்த தேவர்கள் முன்னாடிதான் சத்தியம் பண்ணுச்சு. இவருக்கு தெரிய வேண்டாம் அப்படி ஒரு தேவனே கிடையாதுன்னு சொல்லி. நாம நினைக்கிறது ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வி இருக்கு. 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஒரு தனி மனிதனாக நின்று எல்லாரையும் கொன்று போட்டான். இப்போ ஒரு பெண்ணுக்கு முன்பதாக ஓடி போகிறான். யெகோவா தேவனை குறித்தவன் என்ன நினைத்து கொண்டிருக்க முடியும்? எலியா, பாகால் பெரிய தேவன், என்னுடைய தேவன் ரொம்ப சின்ன தேவன். ஏன்னா பாகால் தேவனுடைய நாமத்திலே அவள் சத்தியம் பண்ணிட்டா, என்னைய கொல்ல போறா. ஆனா நான் யாருடைய மகன், நான் எந்த தேவனுடைய பிள்ளை, அது அவனுக்கு அங்க ஞாபகத்துல வரல. ஆனால் தேவன் எத்தனை திருஷ்டாந்தங்கள் முன்பதாக அவனுக்கு முன்பதாக நிரூபித்திருக்கிறார். திருஷ்டாந்தங்கள் மூலமாக. எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். ஆனாலும் நம்மளுடைய கர்த்தர் இரக்கங்களின் தேவன் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தார். இவன் ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டான். அதை வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா, 3வது வசனம், அவன் அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். ஏன் யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு ஓடி போனா தெரியுங்களா? 2 நாட்டுக்கும் ஆகாதுங்க. ஆகாப் இஸ்ரேல் நாடு, இது வேற ஒரு நாடு யூதா. இந்த யூதா நாட்டுக்குள்ள தீர்க்கதரிசிகள் யார் வேண்டுமானாலும் வந்து கொள்ளலாம்.
ஏன்னா அவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் 2 நாடுகளுக்கு என்ன பண்ணாது, ஆகாது. இப்போ ஆகாப் எப்படி யூதாவுக்குள்ளே வர முடியும்? வாய்ப்பே கிடையாது. இந்த சேனை ஒருபோதும் யூதா நாட்டுக்குள்ளே வராது. இவன் யூதா நாட்டிற்குள்ளாக விவரமா தந்திரமாய் தப்பித்து கொள்ள பார்க்கிறான். தேவனிடத்தில் தந்திரம்லாம் வேலை செய்யாதுங்க. நீ ஓடும்போது தடிக்க விழுந்து கூட செத்து போயிருவீங்க. இங்கே அவன் ஓடுறான். அடுத்து என்ன வாசிக்கிறோன்னா 4வது வசனத்தில், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் 3வது வசனம், பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். நிறுத்தி அப்புறம் ஒரு நாள் தனியா போறான். இது ஏன் தெரியுங்களா? வேலைக்காரனை கூட அவன் நம்பலன்னு நான் நினைக்கிறேன். இப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆகாப் வேலைக்காரனுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்து என்னை கொண்டுட்டான்னா, என சத்தியம் பண்ணியிருக்கு ராணி. அது எப்படிப்பட்ட சத்தியம்? உன்னை கொல்லுவேன்னு சத்தியம் கிடையாது, நாளைக்கு இதே நேரத்தில் கொல்லுவேன். வேலைக்காரனை நிறுத்திட்டு இவன் மட்டும் தனியா ஓடுறான். எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம். கர்த்தர் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். ஏன்னா எல்லா காரியத்தையும் அவனுக்கு சந்திச்சிருக்கிறாரு. அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாச்சு. எலியாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கர்த்தர் எப்படி செயல்படுவார்னு தெரியும். இன்னும் பார்க்கலாம், அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில், ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம். அப்பவும் தேவன் என்ன பண்றாரு? அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6வது வசனம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கிட்டான். பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய தேவன் இரக்கம் உள்ளவருங்க, எல்லா நேரமும் கிடையாது. 8வது வசனம் எப்படி? 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலைன்னார். இந்த சம்பவங்களை விலைக்கு சொல்லணும்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்பொழுது நான் இதை முழுமையாக விலைக்கு சொல்லவில்லை, ஏன்னா நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட மன அழுத்தம் உள்ள எலியா இடத்துல கூட கடைசி அவரிடம் ஒரு முறை இடைப்படுகிறார், உணவை கொடுக்கிறார், சாப்பிடு. சாப்பிட்டு அவனை போஷித்து அவன் பிராணனை காத்தார். எத்தனை நாள் காத்தாருங்க? 40 நாள். அந்த அம்மா சபதம் எத்தனை நாள் போட்டுச்சு? நாளைக்கு இந்நேரம் நீ செத்த. இப்ப எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறான்? 40 நாள். ஒரு நாள் ஏற்கனவே பிரயாணம் பண்ணி இருக்கிறான் வனாந்திரம் முழுவதும். 41 நாள் உயிரோட இருக்கிறான். இப்பவும் அவனுக்கு உணர்வு வரலைங்க. இப்ப தேவன் எதற்காக இந்த கேள்வி கேட்டாருன்னா, 40 நாள் இரவு பகல் இந்த வனாந்தரத்தில் நடந்து ஓரேப் என்னும் மலைக்கு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஓரேப் மலை எங்க இருக்கு தெரியுங்களா? ஓரேப் மலைக்கு இன்னொரு பேர் சீனாய் மலைங்க. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்த இடம் சீனாய் மலை. மோசேக்கு தேவன் தரிசனமானது இந்த ஓரேப் என்கிற சீனாய் மலை. அந்த இடத்துக்கு 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து வந்திருக்கிறான். அது ஏன் 40 நாள் சொன்னா, தேவன் அழகா இடைப்படுகிறார். இஸ்ரவேல் தாங்கள் செய்த தவறுக்கு இந்த ஓரேப் மலையில எத்தனை வருஷம் சுற்றி திரிஞ்சாங்க தெரியுங்களா? 40 வருஷம் சுற்றி திரிந்தார்கள் தாங்கள் செய்த தவறுக்கு. இங்கே எலியா அவர் செய்த தவறுக்கு 40 நாட்கள் இஸ்ரவேலர்களைப் போலவே சுற்றி திரிகிறார். 40 நாள் ஜீவனோட சுற்றி திரிகிறார். ஒரு முறை ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு, ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு 40 நாள் உயிரோடு இருக்கிறாரு. அங்க ஒரு கெபி, ஒரு குகைக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது தான் ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, இங்க நீ என்ன செய்துட்டு இருக்கிற? ஏன் அந்த கேள்வி கேட்டார் தெரியுங்களா? நீ எதற்கு பயந்தாயோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவோ நாளாச்சு. உன் பிராணனை காப்பதற்காக நீ ஓடுன, பசியிலே நீ செத்து போயிருப்ப, உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். யேசபேல் எப்பொழுதே உன்னை கொண்டிருக்க முடியும்,
நான் காப்பாற்றி இருக்கிறேன். இன்னுமா உனக்கு நம்பிக்கை வரல? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன இங்கே வேலை? என்ன தெரியுமா எலியா பதில் சொன்னாரு? என்ன பதிலுங்க அது வருது? இப்பவும் அவனுக்குள்ளாக விசுவாசம் இல்லை. இங்க எலியா பயன்படுத்துகிற வார்த்தையில ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவரே, உமக்காக நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனா அவங்க உம்முடைய பலிபீடத்தை எடுத்து போட்டாங்க, உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாங்க. நீங்க ஏதோ பெரிய ஏதோ பேசுறீங்க, உம்முடைய தீர்க்கதரிசிகளை தான் கொன்று போட்டாங்க. எலியாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு பயம். 18ஆம் அதிகாரத்துல தான் எலியாவுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது. எத்தனை தீர்க்கதரிசி உயிரோட இருக்கிறாங்க? 100 தீர்க்கதரிசி குகைக்குள்ளாக உயிரோட இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் ஒருத்தை மாத்திரம்தான் இருக்கிறேன். அதனாலதான் எலியா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 7000 பேர் எனக்காக இஸ்ரவேல் தேசத்துல வச்சிருக்கிறேன்னு. நீ பார்த்தது 100 பேர், அதையும் நீ சொல்லல. 100 பேரை குகைக்குள்ளாக வச்சு நான் போஷித்து கொண்டிருக்கிறேன். அந்த 100 பேர் எங்க இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள. அவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து போகுதுன்னா அரண்மனையில இருந்தே போகுது. அரண்மனையில் இருக்கிறவங்க தான் கொல்லணும்னு துடிக்கிறவங்க, அங்கிருந்தே சாப்பாடு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு எலியா என்ன சொல்றாருன்னு கேட்டா, உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். அநேக முறை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு முறையாவது அதை நாம் விசுவாசித்து அதை அடுத்து வரக்கூடிய சம்பவங்களிலே சூழ்நிலைகள் நாம் அபியாசப்படுத்தி இருக்கிறோமா, பயன்படுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் உங்களுடைய லைஃபை திரும்பி பாருங்க. எலியாவுடைய லைஃபை கொஞ்சம் திரும்பி பார்த்தாருன்னா போதும், அந்த 100 தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில நடந்ததை காட்டிலும் 1000 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஏன் நமக்கு மன அழுத்தம் வரணும்? ஏன் பிரச்சனை வரும்? ஏன் சோர்வு? ஏன் தேவனை விட்டு பின்வாங்கக்கூடிய என்ன ஏன் வரணும்? இதற்கு முன்னாடி தேவனுடைய அற்புதத்தை நீங்க பார்க்கலையா? தேவன் உங்களை போஷிக்கலையா? தேவன் உங்களை வழி நடத்தலையா? நாம் எல்லா விஷயங்களையும் மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். தேவன் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். வேதாகம் முழுவதுமாகவே தேவன் கற்றுக் கொடுத்ததை நாம் மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் தேவன் போஷித்ததை மறந்து போனாங்க. செங்கடலை கடந்து வந்த அற்புதத்தை இஸ்ரவேலர்கள் மறந்து போனாங்க. மோசே ஒரு காரியத்தை மறந்து போனார். அதனாலதான் கண்மலையை போய் அடித்தார். ஆண்டவர் பேச சொன்னார். மோசேக்கு ஒரு பயம், பேசி தண்ணி வரலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்னை கொன்று போடுவாங்களே ஐயோ என்று சொல்லி அடித்தார். மறந்து போனார். இதற்கு முன்பதாக எவ்வளவு அற்புதங்களை மோசே பார்த்திருக்கிறார். எல்லாவற்றையும் மறந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை மறந்து போறோம். தேவன் செய்யக்கூடிய எல்லா அற்புதத்தையும் உங்களால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுதா? இந்த நடக்கிற கர்த்தரை அற்புதமாய் நடத்தினார். மறந்து போற ஒரே காரணத்தினாலதான் மீண்டும் மீண்டும் அவிசுவாசத்துக்குள்ள விழுகிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களோடு பேசின அற்புதமாய் உங்கள் தேவைகளை சந்தித்ததை எழுதி வைங்க, எடுத்து பாருங்க மீண்டும். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனாங்க, மோசே விழுந்து போனார். இன்னும் எத்தனையோ பேர் நம்ம சொல்லிக்கொண்டே வர முடியும். யோசுவா தேவன் சொன்ன கட்டளையை மறந்து போனதுனாலதான் கிபியோனிடத்துல உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அதற்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தான். எத்தனையோ பேரை தேவன் அழித்துக் கொண்டே வந்தாரு. ஆனா தேவன் எரிகோவிலிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாதுன்னு சொன்னார். இவ்வளவு அழிவையும் பார்த்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். மறந்து போனான். தேவன் தண்டிக்கிறவர் என்பதை மறந்து போனான். எடுத்து வச்சான். அவனுடைய குடும்பமே செத்து போனது. ஏன்? தேவனுடைய நடத்துதல், அவருடைய வழிகள், அவர் எப்படி நம்மோடு இடைப்பட்டார், ஏன் நம்ம மறந்து போறோம்? சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கடைசியில் அவன் ஒரு பெண்ணின் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான். 2 முறை அந்த பெண் அவளை கொல்ல பார்த்தார். தப்பிச்சான். பெலிஸ்தியர்கள் பிடிக்க வரும்பொழுது தப்பித்தான். கடைசி 3ஆம் முறை என்ன பண்ணான்? மாட்டிக்கொண்டான். எவ்வளவு வேதனையான விஷயம். மறந்து போயாச்சு எல்லா விஷயத்தையும். கர்த்தர் நம்மோடு செயல்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் நம்ம மறக்கணும்? We forget what we learned.
தேவன் கற்றுக் கொடுத்ததை நாம் மறந்திருக்கிறோம். ரூத் புத்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா நகோமி ஒன்ன மறந்துட்டா. அங்க வேதவசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது, பெத்லகேமை விட்டு எங்க போனாங்க? பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாங்க. பெத்லகேம்னா என்ன அர்த்தங்க? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஏன்னா சாப்பாடு எங்கதான் இருக்குன்னு அர்த்தம். பெத்லகேம். அதை விட்டு மோவாபுக்கு போனாங்க. எல்லாரும் செத்து கடைசியில 2 பேரும் தான் திரும்பி வந்தாங்க. மறந்து போனாங்க. பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் மறந்து போனாங்க. சவுல் ராஜா ஒன்றை மறந்து போனாங்க. கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாய் ஜீவிக்கும் பொழுது சவுல் ராஜா ஒரு கட்டளையிட்டான், இனி சூனியக்காரிகள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், பிசாசோடு பேசுகிறவர்கள், இறந்தவர்களிடத்துல பேசுகிறவர்கள் யாரும் எங்க இருக்க கூடாது, இஸ்ரவேல் என்னுடைய நாட்டுல யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டான். கடைசியில் அவனை போய் என்ன பண்ணான்? ஜோசியம் பார்த்தான். செத்தவர்களிடத்துல விசாரிக்கிற ஒரு பெண்மணியின் இடத்துல தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு போய் எத்தனை ஊழியக்காரர்கள் பூசாரிகள் இடத்துல காலில் விழுந்து கையில விழுந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக போய் நிக்கிறாங்க. மறந்து போய் விட்டாச்சு எல்லா விஷயத்தையும். ஏன் புதிய ஏற்பாட்டிலையும் இது நடக்குது. தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் கற்றுக் கொடுத்த சீசரை பார்த்து சொன்னாரு, எச்சரிக்கையா இருங்க, நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு ஓடி போவீங்கன்னு சொன்னார். பிரச்சனை வரும்போது நீங்க எல்லாம் ஓடி போவீங்க. மறந்து போனாங்க. தேவன் கற்றுக் கொடுத்தார். எச்சரித்த வசனத்தை மறந்து போனாங்க. எல்லாம் ஓடி போனாங்க. பேதுருவை பார்த்து தனிப்பட்ட முறையில தேவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். எச்சரிப்பின் வசனத்தின் மூலமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். நீ என்னை மறுதலிப்பாயின்னு சொன்னார். பேதுரு மறந்து போனான். மறந்து போனான். பல இடங்களிலே தேவனுடைய வசனம், அவருடைய நடத்துதல், நம்முடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்ததுனாலேயே நாம் மீண்டும் மீண்டும் பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம். நினைவுபடுத்தி பாருங்க, எலியா அவருடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அவன் மூலமாகவே பாகால் இல்லைன்னு நிரூபிச்சார். கடைசி வரைக்கும் எலியா விசுவாசத்துக்குள்ள வரவே முடியும்.